இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு செக்யூரிட்டி ஒரு பேக்கை எடுத்துட்டு வந்து, சார் இந்த பேக் தனியா ஆபீஸ்ல இருந்தது, யாருடையதுன்னு தெரியல, இதுல ஒரு லேப்டாப்பும் 5 லட்சம் ரூபாய் பணமும் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறாரு. ஓனரும் அந்த பேக்கை வாங்கி பார்த்துட்டு, ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க, சரி போய் நீ உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்கிறாரு. அந்த செக்யூரிட்டியும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் ஓனருக்கு அவருடைய நண்பர் கால் பண்ணி, நான் என்னுடைய பேக்கை உன்னுடைய ஆபீஸ்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. உடனே இந்த ஓனரும், நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த பேக்கை நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு. உடனே அவருடைய நண்பர், அதை பத்திரமா வச்சுக்கோ, அதுல 10 லட்சம் ரூபாய் பணமும் ஒரு லேப்டாப்பும் இருக்குன்னு சொல்றாரு. ஓனரும் சரின்னு சொல்லிட்டு போனை வைத்திடுகிறார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஓனர் கிட்ட, என்ன ஆச்சு சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேக்குறாள். அதுக்கு இந்த ஓனர், இது என்னுடைய நண்பன் பேக் தான், ஆனா அவன் பேக்ல 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சேன்னு சொல்றான், ஆனா இந்த பேக்ல 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, மீதி பணம் எங்க போயிருக்கும்னு தெரியலன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, இதுல என்ன சார் உங்களுக்கு சந்தேகம், அந்த செக்யூரிட்டி தான் கண்டிப்பா பணத்தை எடுத்திருப்பான், ஏழைகள் தான் எப்பவுமே பணத்துக்கு ஆசைப்படுவாங்க, எல்லா பொருட்களையுமே திருடுவாங்கன்னு சொல்றாள். உடனே இந்த ஓனர், அவன் பணத்தை எடுத்து இருந்தால் எதுக்காக 5 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இந்த பொண்ணு, மொத்தமா எடுத்துட்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயந்துகிட்டு தான் அவன் பாதி பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது, உடனே போன் பண்ணி அவனை வர சொல்லுங்கன்னு சொல்றார். ஓனரும் சரின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி வர சொல்றாரு. செக்யூரிட்டி வந்ததுக்கு அப்புறம், இந்த பேக் என்னுடைய ஃப்ரெண்டோடது, இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு அவன் சொல்றான், ஆனா நீ எடுத்துட்டு வந்து கொடுத்த பேக்ல 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, மீதி பணம் எங்கன்னு கேட்கிறாரு. உடனே அந்த செக்யூரிட்டி, எனக்கு தெரியாது சார், நான் பேக்கை எடுத்து பார்த்துட்டு உடனே உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. உடனே இந்த ஓனர், எதுக்காக இப்படி நடிக்கிற, ஒழுங்கா மரியாதையா உண்மையை சொல்லுன்னு சொல்றாரு. உடனே இந்த செக்யூரிட்டி, எனக்கு தெரியாது சார், ஆபீஸ்ல தனியா ஒரு பேக் இருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, கண்டிப்பா நீ தான் பணத்தை எடுத்து இருக்கணும், அப்படி இல்லன்னா அந்த பணம் எங்க போயிருக்கும், நீ மட்டும் இப்போ பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா உடனே நாங்க போலீஸுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்றாங்க. உடனே இந்த செக்யூரிட்டி, அப்படி நான் பணத்தை எடுத்திருந்தா எதுக்காக இன்னமும் இங்க இருக்கேன், எங்கேயாவது தப்பிச்சு ஓடி இருக்க மாட்டேனான்னு கேட்கிறாரு. உடனே இந்த ஓனர், இதுல என்னுடைய கம்பெனியோட கௌரவம் அடங்கி இருக்கு, உடனே யார்கிட்டயாவது 5 லட்சம் பணத்தை வாங்கிட்டு வா, அந்த பணத்தை இதுல வச்சிடலாம்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு சார், இந்த பணத்தை வச்சு உங்க நண்பர்கிட்ட பேக்க கொடுத்துடுங்க, அதுக்கப்புறமா இந்த செக்யூரிட்டியை விசாரிச்சு மத்ததை எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. ஓனரும் அந்த பணத்தை வாங்கி பேக்ல வச்சிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து, என்னுடைய பேக்கை கொடுங்கன்னு சொல்றாரு. உடனே ஓனரும் பேக்கை கொடுத்துட்டு, இதுல உன்னுடைய லேப்டாப்பும் 10 லட்சம் பணமும் இருக்குன்னு சொல்றாரு. உடனே அவருடைய நண்பர், 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கா, 5 லட்சம் ரூபாய் தானே நான் வச்சுட்டு போனேன்னு சொல்றாரு. உடனே அந்த ஓனர், நீ தானே போன்ல 10 லட்சம் ரூபாய் பேக்ல இருக்குன்னு சொன்னு கேட்கிறாரு. அதுக்கு இவர், என்ன மன்னிச்சிருங்க, நான் தவறுதலா சொல்லிட்டேன், நான் காலையில வரும்போது 5 லட்சம் ரூபாய் பணத்தை வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டேன், அந்த ஞாபகம் இல்லாம உன்கிட்ட போன்ல 10 லட்சம் ரூபாய்னு மாத்தி சொல்லிட்டேன்னு சொல்றாரு. உடனே ஓனர் அந்த செக்யூரிட்டி கிட்ட, என்ன மன்னிச்சிடு, நான் தவறுதலா உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்றாரு. உடனே அந்த செக்யூரிட்டி, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு சார், எப்பவுமே ஏழைகள் தான் தப்பு பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறது பணக்காரவங்களோட மைண்ட் செட், அதை எப்பவுமே மாத்த முடியாது, நான் என்னைக்குமே இந்த கம்பெனிக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்றாரு. இந்த செக்யூரிட்டியோட நல்ல மனசும் அவருடைய நேர்மையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.